விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஓட்டுநர் தூங்கியதால் அரசு விரைவு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் பாய்ந்து விபத்திற்குள்ளானது. திருப்பதியில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து சரவணப்பாக்கம் கூட்ரோடு பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் பாய்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 30 பேரில் ஓட்டுநர் உள்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விடிய ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அலட்சிய போக்குடன் பணி செய்து வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விடிய அரசு அதிகாரிகளின் பேச்சை நம்பி விவசாயிகள் நெல்மணிகளை தரையில் கொட்டியதால் பாதிப்புக்கு ஆளாகினர். விடிய அரசு நெல்லுக்கு அடிப்படை ஆதார விலையுடன் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தது. இந்த விலையேற்றம் ஞாயிறு முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் விடிய அதிகாரிகளின் பேச்சை நம்பி விவசாயிகள் நெல்லை தரையில் கொட்டி வைத்துள்ளனர். ஆனால் தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் முழுவதும் சேதமடைந்ததால் திட்டமிடல் இல்லாமல் அறிவிப்புகளை வெளியிட்டு வேதனைப்படுத்திய விடிய அரசையும் அதிகாரிகளையும் விவசாயிகள் கண்டித்துள்ளனர். தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதலே எவ்வித அச்சமின்றி சர்வசாதாரணமாக குளிர்சாதன பெட்டியில் அடுக்கி வைத்திருந்த மது பாட்டில்களை எடுத்து மது பிரியர்களுக்கு விற்பனை செய்து வரும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பிற்கு பிறகும் நாமக்கல்லில் மது விற்பனை தலை தூக்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 17 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்தன. லக்னோ, டாக்கா, விசாகப்பட்டினம், கோவை, டெல்லி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வந்த விமானங்கள் பெங்களூருக்கும், மதுரையில் இருந்து வந்த விமானம் திருச்சிக்கும் திருப்பி அனுப்பப்பட்டன. இதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய டெல்லி, கொச்சி, திருவனந்தபுரம், மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு, சிங்கப்பூர், குவைத், துபாய் உள்ளிட்ட 15 விமானங்கள் 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன.